வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லவ் ஆஸ்ட்ரோ தான் பார்க்குறோம். இந்த லவ் ஆஸ்ட்ரோ எந்த ராசிக்கு பார்க்குறோம் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு தான் பார்க்குறோம். பொதுவாக கடகராசி ஜென்ஸ் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். தாயை போல அன்பு செலுத்துறது மட்டும் இல்லை, தாயை போல ஒரு அன்பு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். பாசம், இரக்கம், நேசம் இது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்க. காலச்சக்கரத்துக்கு 4வது ராசி அப்படின்றதுனால மேக்ஸிமம் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், ரொம்ப லவ்வபிளாக இருக்கணும். கடகத்துக்கு எப்பயுமே ஃபேமிலி ஃபர்ஸ்ட், இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் கடகம் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட கடகம் லவ் பண்ணுவாங்களா? ஏன் லவ் பண்ணாத? சந்திரன் தானே ராசி அதிபன், லவ் இல்லாமல் சந்திரன்றது இருக்கா? ஸோ இந்த கடகத்தினோட லவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் கடகராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, வீடை விட்டு தனியாக பிரிஞ்சு ஆஃபீஸில் ஒரு பிஜியில் இல்லை வந்து ஒரு வீடு எடுத்து நீங்கள் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கடகம் பெரும்பாலும் நல்லா படிச்சுடுவாங்க, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. படிக்கலை அப்படின்னாலும் அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு அவங்களை கொண்டு வந்துடுவாங்க. இன்பில்ட்டாகவே அந்த டேலண்ட் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு இன்பில்ட்டாகவே டேலண்ட் இருக்கும், இயற்கையாகவே நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது இருக்கும். அப்படிப்பட்ட கடகம் வந்து பாருங்கள், ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது ரொம்ப ஹோம் சிக்னஸ் அப்படின்றது வருத்தப்படுவாங்க. இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் ஒரு வீடு எடுத்து ஒரு பெரிய கன்சர்னில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். அந்த கன்சர்னுக்கு புதுசாக ஒரு பிள்ளை வேலைக்கு சேருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னா, ஆஃபீஸ் விட்டுட்டு போகுது. எல்லாரையும் ஃபஸ்ட்டு அந்த பிள்ளையை பார்த்து எனக்கு அட்ராக்ஷன்லாம் இல்லை, ஏன்னா அந்த பிள்ளை சாதாரணமாக தான் இருந்துச்சு, ரொம்ப பேரழகியாலாம் இல்லை. இன்னொன்று, கடகம் அழகை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்களா? அழகு பிடிக்கும், ஆனால் அழகை பார்த்து மட்டுமே அட்ராக்ட் ஆகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது. மனசை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையான அன்பு மனசை பார்க்கக்கூடிய பர்சனாலிட்டிஸில் கடகமும் ஒன்று அப்படின்லாம். அப்போ அன்னைக்கு சாயங்காலம் வந்து பாருங்கள், ஆஃபீஸ் வந்து விட்டு போகும்போது ரோட்டில் சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து வெளில வராங்க. ஒரு டாகு அப்படியே வந்து வாலாட்டிக்கினே இவங்களை பார்க்குது. பொதுவாக டாக்ஸ் வந்து பசிக்குது அப்படின் போது அந்த குழந்தைங்க வாலாட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாலாட்டுது. இல்லை, அந்த டாக் வந்து ஓரமாக இருக்குது. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, நேராக பக்கத்தில் கடையில் ஒரு பிஸ்கெட் வாங்கி அந்த டாகுக்கு போட்டு அந்த டாக் தலையை தடவி கொடுக்குது. முடிஞ்சு போச்சு. கடகத்துக்கு அடடா, எவ்வளோ ஒரு இந்த பொண்ணுக்கு நல்ல குணம், எவ்வளோ ஒரு அன்பான பொண்ணு, இவ்வளோ அன்பான பொண்ணு எனக்கு மனைவியாக வந்தால் எப்படி இருக்கும், இவ்வளோ அன்பான பொண்ணு நான் லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம், இந்த ஒரு விஷயம் போதும் கடகத்துக்கு லவ் பண்ணுறதுக்கு. அந்த வாட் தே எக்ஸ்பெக்ட் இஸ் ரியல் லவ்.